ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டியோடாப்போட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் டியோடாப் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். ஆப் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக ஒர்க் ஆகலை, ஏதோ சர்வர் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் ஆர்டர் போட்டு இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் இப்போ பார்க்குற ஆப் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. டெலிவரி 7 to 8 டேஸ்க்குள்ளே வந்துடுது. டியோடாப் பற்றி சொல்லணுன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவை விட இதில் ப்ரைஸ் ரொம்பவே லோவாக இருக்குது. இதில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாகவே இருக்குது. சிலது தான் லைட்டாக டேமேஜ் ஆகி வருது. இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஃபேவரட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாக்கெட்டு, அதாவது பேபிஸ் வீட்டில் இருந்தால் இந்த சாக்கெட் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் 2 சைஸ் இருக்குது, சின்னது ஒன்று, பெருசு ஒன்று. சின்னது 3 ருபீஸ் வருது, பெருசு 3.5 ருபீஸ் வருது. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக் டச் லைட்டு. இது நம்ம வார்ட்ரோப்பில் இல்லை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் மேலே இந்த ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறது தான். 3 பேட்ரிஸ் போடணும். 3 சின்ன பேட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மேலே வாலில் இல்லைன்னா கபோர்டில் இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எங்கேயாவது ஸ்டிக் பண்ணி நம்ம அந்த பின்னாடி இருக்க லைட்டை இப்படி லைட்டாக டச் பண்ணணும். அதாவது இப்படி அழுத்தி விட்டோன்னா லைட் எரியும். 31 ருபீஸ்க்கு சூப்பர் குவாலிட்டி. இந்த பேப்பர் சோப் ஸ்ட்ரைப்ஸு, இது நான் எதுக்காக வாங்கினேன்னா, ட்ராவல் பண்ணும் போது ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். கண்டிப்பாக ஃபேஸில் யூஸ் பண்ண மாட்டோம், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இதில் மொத்தம் 100 பீஸ் வருது, அதாவது 10 பேக் வருது. ஒவ்வொரு பேக்லேயும் 10 பீஸ் இருக்கும். டோட்டல் 100 பீஸ் வருது. ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைல்டு சேஃப்டி லாக்கு. இது வீட்டில் பேபிஸ் இருந்தால் கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா இந்த கபோர்டில் ஓப்பனாக இருக்க இந்த கிச்சன் கபோர்டு இதெல்லாம் பேபிஸ் ஈஸியாக இழுத்து எல்லா பொருளையும் எடுத்து போட்டுடுறாங்க. முக்கியமான ஃபைல்ஸ் இருந்தால் கூட எடுத்து விட்டுறாங்க. பீஸ் 15 ருபீஸ். நான் 2 பீஸ் வாங்கினேன். நல்லாவே ஸ்டிக் ஆகுது, நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்குது. நெக்ஸ்ட் இந்த மாப் ஹோல்டர். இது ஒரு பீஸ் 10 ருபீஸ். நான் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் சூப்பராக ஸ்டிக் ஆகுது. 10 ருபீஸ்க்கு மற்ற வெப்சைட் கம்பேர் பண்ணும்போது சூப்பர் ஒர்த்து தான். நெக்ஸ்ட் இந்த நைஃப் ஷார்ப்னர். இது நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த வெப்சைட்டில் இதோட ப்ரைஸ் ரொம்பவே லோவாக இருந்ததுனால வாங்கிட்டேன். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததில் அந்தளவுக்கு ஷார்ப்பான மாதிரி எனக்கு தெரியல. இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை எல்லா பக்கம் வாங்கினா இப்படி இருக்குமான்னு தெரியல. பட் எனக்கு இது ஷார்ப் ஆகலை அந்தளவுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட். இது நான் பெருசாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது இந்த கிளாத்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி பெருசாக இருக்குன்னு நினச்சேன். பட் இந்த அமௌண்ட்க்கு இது தான் வரும். பட் இதுவும் ஓகே தான், குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை கோவிலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அமௌண்ட்க்கு இது குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. கிச்சன்லலாம் இது ஏதாவது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரஷ் ஹோல்டர் பாக்ஸு. அதாவது இது இதுவும் அதசிவ் டேப்போட தான் கொடுத்துருக்காங்க. வாலில் ஸ்டிக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்டாக எங்கள் வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் அதிகமாக வாங்குவேன். இந்த சோப் டிஸ்பென்சர். இதுவும் நான் கிச்சனுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். டிமார்ட்லலாம் இது பார்த்துருக்கேன். 99 ருபீஸ் போட்டிருப்பாங்க. மற்ற வெப்சைட்லேயும் ஒரு பீஸ் 150, 140 இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். பட் டியோடாப்பில் 42 ருபீஸ்க்கு இது சூப்பர் ஒர்த்து தான். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா பிளாஸ்டிக் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. அந்த ஸ்பாஞ்ச் கூட ஸ்க்ரப்பர் கூட சூப்பராக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அடுத்து இந்த பாத்ரூம் க்ளீனிங் ப்ரஷ்ஷு. இது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதில் கலர் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் டியோடாப்பில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ப்ரஷ்ஷோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த அமௌண்ட்க்கு இது ஒர்த்து தான். மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் இந்த ப்ரைஸ்க்கு இது சூப்பர் ஒர்த்து தான். கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் ஹோல்டர். இது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் அந்த பிளாஸ்டிக் மட்டும் ஆல்ரெடி பல டைம் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்பைஸ் பாக்ஸு.
இதுவும் நான் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருக்கேன். அதுலலாம் இதை விட ட்ரிபிள் மடங்கு ப்ரைஸ் ஓவராக இருக்கும். பட் இந்த 66 ருபீஸ்க்கு இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சேம் மற்ற வெப்சைட்டில் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மல்டிபர்பஸ் ரேக்கு, இந்த ட்ரிபிள் லேயர் இருக்கும்ல அந்த ரேக். இது ஆல்ரெடி நம்ம நிறைய லோக்கல் ஷாப்பில் கூட பார்த்துருப்போம். இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. அசம்பிள் பண்ணுறது இது ஈஸி தான். இது வந்து கிச்சனில் நம்ம வெஜிடபிள்ஸ் அதை விட இந்த ஆனியன், தக்காளி, கார்லிக்லாம் தனித்தனியாக இந்த ரேக்கில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வர்த்தானது தான். இந்த கிளாஸ் பாட்டில் இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. 48 ருபீஸ்க்கு இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இது ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி குவாலிட்டி சூப்பராக வந்திருக்கு. க்யூட்டாகவும் இருக்குது. கையிலேருந்து ஸ்லிப் ஆகுறதில்ல, நல்லா க்ரிப்பாக நின்றுக்குது. இதோட கலரும் எனக்கு சூப்பராக வந்துச்சு. நான் பிங்க் கலர் பார்த்தேன், பட் அதை விட இந்த கலரும் சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் பாட்டில், இது எல்லாத்துலேயுமே என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்னால் இது தான். இது ரொம்ப குட்டியாக அழகாக காம்பேக்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு 300 ml to 350 வரைக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அளந்து பார்க்கல, பட் அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஒரு ட்ராப் கூட லீக் ஆகவே இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குது. கிச்சனில் இது வைக்கும் போது அழகாக இருக்குது. கிளாஸோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக இது தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் ஸ்ப்ரே பாட்டில், ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து நான் கிளாஸில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பிளாஸ்டிக் தான் நினச்சேன், பட் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. அந்த மேலே லிட்டு மட்டும், அந்த மூடி மட்டும்தான் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. பட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ப்ரே ஆகுது. இது கண்டிப்பாக இந்த அமௌண்ட்க்கு வர்த்தானது தான். மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது 65 ருபீஸ்க்கு ஒரு கிளாஸ் பாட்டில் சூப்பர் வர்த்து தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து ரொம்ப வர்ஸ்டான ப்ராடக்ட்டு. இதுக்கு பேசாமல் நான் இதை மீஷோலேயே வாங்கியிருப்பேன். 99 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. இதில் வந்து இது அமௌண்ட் கம்மியாக இருக்குது, சரி எதுவும் நல்லாயிருக்குன்னு நினச்சி போட்டால் இருக்கிறதுலே வர்ஸ்ட்டுனா இது தான். ஏன்னா நான் கொஞ்சம் கூட இது ஒர்க்கே ஆகலை. இது நான் தான் தப்பாக யூஸ் பண்ணிட்டேனா, இல்லை இது இப்படி தான் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. கரெக்டாக நான் அதில் போட்டிருக்க மாதிரி தான் பாதாம் போட்டு ஸ்லைஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கூட இது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இது வேஸ்ட்டு தான். ரிட்டர்னும் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப வேஸ்ட்டான ப்ராடக்ட். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் தான். இது வந்து நம்ம அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப குட்டி தான். ஆனால் எல்லாத்துலேயும் தனித்தனியாக ஸ்பூன் கொடுத்து அழகாக இருக்குது. குட்டியாக இருந்தாலும் இது அதிகம் கிச்சனில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்மளோட எல்லா மளிகை அஞ்சரை பெட்டி சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த அமௌண்ட்க்கு ஏற்ற குவாலிட்டி இருக்குது. சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் கேனு. இது வந்து 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்ம இதை கிச்சனில் கூட ஒரு சைடில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். 4.5 லிட்டர்ஸ் நிறைய வாட்டர் இதில் எடுத்துக்கும். ஸோ கண்டிப்பாக இது ட்ராவல் பண்ணும்போது யூஸாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டேப் கூட கொடுத்துருக்காங்க. நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணால் தண்ணி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் ஓகேவாக இருக்குது. அடுத்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். இது நான் அமேசானில் பார்த்தேன். 499 போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு விஷ்லிஸ்ட்லேயே வச்சுருந்தேன் அமேசானில். பட் டியோடாப்பில் இது இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்படியே கண்ணில் பட்டுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு கார்ட்டில் போட்டேன். இந்த ப்ரைஸ்க்கு சத்தியமாக நான் வேறு எந்த வெப்சைட்லேயுமே பார்க்கல. இது வந்து அக்ரலிக் ஸ்பைஸ் பாக்ஸு. இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. சேம் அமேசானில் எப்படி இருக்கோ அதே குவாலிட்டி இருக்குது. அண்ட் கெப்பாசிட்டியும் அதே லெவல். எவ்வளோ இதுலேயும் வந்து ஒரு 100 to 100 கிராம்ஸ் கெப்பாசிட்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ட்ரே பாக்ஸும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அக்ரிலிக் பாக்ஸு. இது கிச்சனில் வச்சோம்னா நம்ம கிச்சனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்ம இதில் எவ்வளோ இருக்குன்னு கூட பார்த்துக்கலாம். என்னுடைய அடுத்த ஃபேவரட் ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக இது தான். அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, stay tuned. Bye. Thanks for watching and don't forget to subscribe.